மார்ச் 31 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. ஈஸ்டர் முரண்பாடு. இன்றைய வேதாகம பகுதி 1 கொரிந்தியர் 15 20-26 மற்றும் 55 முதல் 57 வரையுள்ள வசனங்கள். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். வசனம் 55. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். குறிப்பு வசனம்: மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? 1 கொரிந்தியர் 15:55. 2019 ஆண்டு ஈஸ்டர் தினத்தன்று இலங்கையில் 3 தேவாலயங்கள் மற்றும் 3 சொகுசு விடுதிகள் தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு இலக்காகின. அதை பற்றிய செய்தி பரவியதால் சில தேவாலயங்கள் தங்கள் ஈஸ்டர் ஆராதனையை பாதியிலேயே நிறுத்திக் கொண்டன. மக்கள் திகைத்து பயந்து வீட்டிற்கு விரைந்தனர். அவர்களின் ஈஸ்டர் தினத்தின் மகிழ்ச்சி கொண்டாட்டம் சோகமாக மாறியது. அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இலங்கையை பொறுத்தவரை ஈஸ்டர் இப்போது உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி கொண்டாட்ட தினத்திற்கு பதிலாக ஈஸ்டர் குண்டு வெடிப்பு என்று குறிப்பிடப்படும் அர்த்தமற்ற வன்முறையால் மாண்ட அன்புக்குரியவர்களின் நினைவுகளை மீண்டும் கொண்டு வருகிற துயர தினமாக மாறிவிட்டது. ஆயினும் கூட துயரம், அப்பாவிகளின் படுகொலை, அன்புக்குரியவர்களை இழந்தவர்களின் சோகம் ஆகியவை உயிர்த்தெழுதலில் உள்ள முரண்பாட்டிற்கு அப்பட்டமான நினைவூட்டல்களே ஆகும். நாம் பிழைக்கும்படி இயேசு மரித்தார். நாம் ஒரு நாள் மரித்தாலும் அவருடைய ஜீவனில் பங்கடைவதால் நாம் மீண்டும் உயிர்த்தெழுவோம் என்பதையும் அறிவோம். அதுதான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பவுலின் கேள்வியை நாமும் நம்பிக்கையுடன் உறுதிப்படுத்த செய்கிறது. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என நம்பிக்கையுடன் கூறலாம். உயிர்த்தெழுதல் ஞாயிறு என்பது பாவம் மற்றும் மரணத்தின் மீதான கிறிஸ்துவின் வெற்றியின் கொண்டாட்டமாகும். மேலும் இது நாம் பெறக்கூடிய மிக பெரிய நம்பிக்கையை அளிக்கிறது. 4ஆம் நூற்றாண்டின் சபை முற்பிதா ஜான் கிறிசோஸ்டம், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரணமே நீ தூக்கி எறியப்பட்டாய். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், பேய்கள் வீழ்ந்தன. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், தேவதூதர்கள் கழித்தனர். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், ஜீவன் ஆழ்கிறது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கல்லறையில் ஒருவர் கூட மரித்திருக்கவில்லை என்றார். எதிர்பாராத அல்லது காலத்திற்கு முன்னான இழப்பை நாம் சந்திக்கும் போது இயேசு ஜீவிப்பதால் அவருடைய ஜெயமான உயிர்த்தெழுதலில் களிகூற முடியும் என்ற இந்த உறுதியையே மையமாக கொண்டு நமது நம்பிக்கை இருப்பதாக. மரணம் இறுதி முடிவு அல்ல என்பதை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? உயிர்த்தெழுதலின் நிச்சயம் என்பது உங்களுக்கு எவ்வாறு அர்த்தப்படுகிறது? அன்பு இயேசுவே, எனக்காக மரித்ததற்காக உமக்கு நன்றி. இதனால் நான் வாழ்க்கையை பரிபூரணமாய் வாழ முடியும். உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தாலும் அதனால் உண்டாகும் சமாதானத்தினாலும் என் இதயத்தை நிரப்பும். ஆமென்.